வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல அரைக்கீரை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க. கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா நீட் போக்குல கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்குல. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. கீரைய நைட்டே காம்பெல்லாம் நீக்கிட்டு, அத அலசி வடிகட்டி வச்சிருந்தேன். காலையில எந்திச்சு சின்ன சின்னதா நம்மளுக்கு பொரியலுக்கு ஏத்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நல்லா பாதி லெவல் வேகட்டும். கீரைய எப்பயுமே பொரியலுக்கோ, இல்ல எதுக்காச்சும் வேக வைக்கிறப்ப, அதுக்கு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டிங்கே சால்ட்டும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியும் ரொம்ப சேர்த்துறக்கூடாதுங்க. ஏன்னா கீரையில தண்ணி விடும். ஸோ கொஞ்சமா உங்களுக்கு தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். பாதி கீரைக்கு மேல வெந்த பிறகு நம்ப தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ நம்ம கீரை கிட்ட தாங்க கேட்கணும். ஒரு கட்டு கீரைய உட்காந்து மாங்கு மாங்குன்னு ஆஞ்சி, அலசி, வடிகட்டி, நறுக்கி போட்டு பொரியல் பண்ணா, கடைசில நம்மளுக்கு தேர்றது ஒரு கரண்டி பொரியல் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. பை பை.